ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் இஸ் மணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த்லி வந்து 3000 ரூபாய் டெபாசிட் பண்ணி எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் ஐசிஐசிஐ பேங்க்கோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இந்த ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எஸ்ஐபி மூலிமா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். எஸ்ஐபி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு அமௌண்ட்டை தொடர்ச்சியாக கட்டிகிட்டே வர்றது தான் அந்த எஸ்ஐபி அப்படிம்பாங்க. பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டி கட்டிட்டு வருவீங்க. அந்த ஆர்டிக்கும் இந்த எஸ்ஐபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கெல்லாம் டைம் லிமிட் இருக்கும். நீங்கள் அந்த டைம் லிமிட்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது முடிஞ்ச பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா பழைய ரெக்கரிங் டெபாசிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக தான் நீங்கள் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்றைய தேதிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அப்ளிகபிள் ஆகும். உங்கள் பழைய இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் இந்த எஸ்ஐபி மூலிமா நீங்கள் டைம் ஃப்ரேமே கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 1 வருஷம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம், 10 வருஷம் பண்ணலாம், 20 வருஷம் பண்ணலாம், 30 வருஷம் பண்ணலாம். எத்தனை வருஷம் வந்தாலும் நீங்கள் எஸ்ஐபி மூலிமா இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டோட லாங் டைமில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கட்டக்கூடிய ஆர்டியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகாது. இன்றைக்கி தேதியில் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே குறைவாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி தேதிக்கு 5.8% தான் உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் 3000 ரூபாய் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 5.8% ரிட்டர்ன் படி உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மந்த்லி நீங்கள் 3000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் டோட்டலாக 1,80,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் 29,090 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும். 5.8% இன்ட்ரெஸ்ட் படி 29,090 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,09,090 ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் அது ஆரம்பித்த காலத்துலேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது ஆரம்பித்த காலத்துலேருந்து 23.64% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. 5 இயர்ஸில் 27.55% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. 3 இயர்ஸில் 33.49% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. 1 இயரில் 13.99% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ prudential டெக்னாலஜி ஃபண்ட். இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்டில் எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம் அந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இவ்வளோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோலாம் எல்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிஐசிஐ prudential டெக்னாலஜி ஃபண்ட். இந்த ஃபண்டை என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மார்ச் 2000 அன்றைக்கி இந்த ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷமாக அந்த ஃபண்டு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா S&P BSE டெக் TRI. இந்த ஃபண்டில் மினிமம் லம்சம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5,000 ருபீஸ். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 ருபீஸ். குறைச்சபட்சம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் இந்த ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோடு என்ன அப்படின்னா இந்த ஃபண்டை வாங்கி 15 நாளுக்குள்ளே நீங்கள் விற்றுட்டு வெளில வந்தீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு பே பண்ணணும். எக்ஸிட் லோடுனா ஒன்றும் கிடையாது, பெனால்ட்டி மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியதாக வரும். இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளானோட என்ஐவி இன்றைக்கி தேதியில் எவ்வளோ அப்படின்னா 132 ரூபா 41 பைசாவாக இருக்குது. இதே டைரக்ட் பிளானோட என்ஐவி என்ன அப்படின்னா 143 ரூபா 21 பைசாவாக இருக்குது. இந்த ஃபண்ட் சைஸ் எவ்வளோ அப்படின்னா 8,477 கோடி. அதாவது நம்ம மாதிரி முதலீட்டாளர்கள் இந்த ஃபண்டில் 8,477 கோடிக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ரெகுலர் பிளானுக்கு 2.03, டைரக்ட் பிளானுக்கு 0.71. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ஹவுஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எப்போதுமே டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா டைரக்ட் பிளானில் தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். நீங்கள் ரெகுலர் பிளான் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள ஏஜென்ட்டுக்குலாம் நீங்கள் கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் பிளானில் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரிடே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கட் பண்ணிட்டு தான் என்ஏவியே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் இந்த 1.3% டிஃப்ரென்ஸ்ங்கிறது ஈச் அண்ட் எவ்ரிடே உங்களோட ரிட்டர்ன் சாப்பிட்டுக்கிட்டே வரும். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலிமா உங்களுக்கு கட் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் பிளானில் போகிறது தான் நமக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஐசிஐசிஐ prudential டெக்னாலஜி ஃபண்ட்.
இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா வந்து HCL, இன்ஃபோசிஸ், டேக் மஹேந்திரா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ, பாரதி ஏர்டெல், மைண்ட்ரி, இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் தான் நம்ம இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அதனால் லாங் டைமில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். இப்போ நம்ம மாதம் மாதம் வந்து ரூ. 3000 வந்து எஸ்ஐபி பண்ணி எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம் அந்த கேல்குலேஷன் நம்ம பார்ப்போம். சோமு அப்படிங்கிறவர் வந்து மாதம் மாதம் வந்து இந்த ஃபண்டில் வந்து ரூ. 3000 வந்து எஸ்ஐபி பண்ணுறாரு. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். 5 வருஷம் இதே மாதிரி அவர் எஸ்ஐபி பண்ணால் அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், 10 வருஷம் பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், 15 வருஷம் அவர் பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், 20 வருஷம் இதே மாதிரியே அவர் வந்து மாதம் மாதம் வந்து எஸ்ஐபி பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம 5 வருஷத்துக்கு பார்ப்போம். நல்லா கவனிங்க, நான் வந்து இந்த கேல்குலேஷனுக்கு வந்து அவர் வந்து வருஷம் வந்து 10% வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து அவர் மாதம் வந்து ரூ. 3000 வந்து எஸ்ஐபி பண்ணுறாருன்னா அடுத்த வருஷத்துலேருந்து செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அதை வந்து 3300 இன்க்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி வருஷம் வந்து 10% வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தார்னா அவருக்கு வந்து எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். 5 வருஷத்துக்கு வந்து டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் வந்து 2,19,783 வந்து அவர் டெபாசிட் பண்ணியிருப்பார். ரிட்டர்ன் வந்து 18%. இந்த ஃபண்டு வந்து 20%, 25% கொடுத்தா கூட நான் வந்து 18% தான் நான் அந்த கேல்குலேஷன் எடுத்துக்கேன். அதுபடி 18%ல் டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா வந்து 1,14,692 வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 5 வருஷம் கழிச்சு அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 3,34,475 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அதேமாதிரி 10 வருஷத்துக்கு பார்ப்போம். அதே மாதிரி 10% வருஷம் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார்னா 10 வருஷம் முடிவில் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 5,73,747 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் கட்டியிருப்பார். ரிட்டர்ன் வந்து 18%. டோட்டல் ரிட்டர்ன் வந்து 7,30,128 வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 13,03,875 வந்து அவருக்கு வந்து ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிருக்கும் 10 வருஷத்தில். இதே வந்து 15 வருஷத்துக்கு வந்து அதே மாதிரி 10% அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார்னா டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் வந்து 11,43,809, ரிட்டர்ன் வந்து 27,06,686, டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 38,50,497 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இதே மாதிரி 20 வருஷத்துக்கு வந்து அதே மாதிரி 10% அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார்னா டோட்டல் டெபாசிட் வந்து 20,61,899 வந்து அவர் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பார். 18% ரிட்டர்ன் படி டோட்டல் ரிட்டர்ன் வந்து 81,44,290 கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,02,06,190 கிடைக்கும். பாருங்கள், அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வெறும் வந்து 20 லட்சம் தான். ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் அமௌண்ட் வந்து 1 கோடி ரூபா. இதே மாதிரி நம்ம எத்தனை வருஷம் நம்ம எஸ்ஐபி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோமோ அந்த அளவு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து இது மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது மாதிரி லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அதிக பெனிஃபிட் கிடைக்கும். 1 வருஷம் 2 வருஷம்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு கூட அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிக பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எதர் வந்து ரெகுலர் பிளான் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து டைரக்ட் பிளான் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரக்ட் பிளான் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா Groww ஆப் அப்படிலாம் வந்து குவேரா ஆப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். குவேரா ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னோட கோடாகிய BHS8B நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து TDSக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ரெகுலர் பிளான் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ICICI பேங்க்கை நீங்கள் விசிட் பண்ணி ஏஜென்ட் மூலிமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெகுலர் பிளான் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டைரக்ட் பிளான் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அதிக பெனிஃபிட் கிடைக்கும். டைரக்ட் பிளான் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்துச்சுன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து KYC நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகாது, ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.